அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன. குறிப்பாக முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு முழுமையாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் அலட்சியம் இல்லாமல் தேவைப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் குரு பகவானுடைய வக்ரத்தின் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் தாமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணிதத்தின்படி அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்தே வக்ரகதியில் திரும்புகிறார். ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அக்டோபர் 15ஆம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அப்படி முழுமையாக வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களையும் தாமாக கிடைக்கக்கூடிய நல்லவையாக சில வாய்ப்புகளையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதில் எந்தெந்த விஷயங்கள் முதன்மையானவையாக பார்க்கப்படுகிறது என்று பார்க்கும்போது குரு பகவான் தற்போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். தற்போது அவர் வக்ரம் பெற்று 8ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு பதிலாக 6ஆம் இடத்தை நோக்கி நகருகிறாருங்க. 6ஆம் இடத்தை நோக்கி குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நகர்வது நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் தாமாக உங்களுக்கு விலகுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. உடல் நலத்தில் சந்தித்து வரக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் தாமாக விலகும். அதைவிட மிக முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை சந்திக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை தாமாக மறைவதற்கான சூழல் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மறைமுகமாக பலர் சூழ்ச்சிகள் செய்தாலும் உங்களுடைய வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக பலர் பணிகளை மேற்கொண்டாலும் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில்தான் அமையுமே தவிர உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தாமாக குருவின் வக்ரமானது உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே உத்தியோக தொழில் ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் வானியல் அரசன் என்றும் நவகிரக தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் கொடுக்கக்கூடிய செல்வ வளங்கள் என்பது நேர்வழியில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. தற்போது அவர் சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் மிக சிறப்பாக நடைபெறும். ஏனென்றால் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் வக்ரம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது இந்த வேளையில் தனது சுப பார்வையை மிக வலுவாக ஜென்ம ராசி 3 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக செலுத்துகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் வாழ்வில் எப்பேற்பட்ட தடைகள் சிரமங்களை சந்தித்தாலும் கூட அந்த தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை குரு பகவானுடைய சுப பார்வை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் போன்றவற்றை சந்திக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய வகையில் குருவின் ஜென்ம பார்வையானது உங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டுமல்லாது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முன்னேற்றத்தை முட்டுக்கட்டையிடக்கூடிய
அனைத்து காரிய தடைகளையும் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான சூற வளர்ச்சியையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக பெற்று தரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியாலே கூட தீர்வதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் அலட்சியம் வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிடுவதை விட நல்ல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றி அமைக்க போகிறார். அது மட்டுமல்லாது அலைச்சல்கள் வெகுவளவில் கட்டுக்குள் வரும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல நிரந்தர வருமானத்தையும் வெற்றி வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்வில் குரு வக்ர காலகட்டத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த வேளையில் திட்டமிட்டு பல பணிகளை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக அவை அனைத்தும் வெற்றி நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதைவிட மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க. லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது அனைத்திலும் லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே புதிய வேலை வாய்ப்பு, நிச்சயமாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சலுகைகள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக நுணுக்கமாக பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவும் வலுவாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் கூட அந்த காரிய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கான முதன்மையான யோக பலன் நிச்சயமாக லாபஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நிறைவாக அமையும். கடன் சார்ந்த தொல்லைகள், கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும். அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவதால் பெண்மணிகள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. ஆனால் அதே வேளையில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயம் மிக சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை விட நுணுக்கமாக பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்யலாம். விவசாயத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு